ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டேனே, ரசிகர்களுக்காக என்னங்க பண்ணாரு அப்படின்னு. இதே கேள்வியை சந்தானம் கேட்கிறாரு அஜித்குமார் அவர்கள்கிட்ட. நீங்க எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் உங்க ஃபேன்ஸ் வந்து உங்க கூட நிக்கிறாங்கல்ல அப்படின்னப்போ அஜித்குமார் அவர்கள் சொல்றாங்க, என்னோட இந்த தலைமுறை நடிகர்கள்ட்ட, என்னுடைய சமகால நடிகர்கள்ல என்னைய மாதிரி தோல்வியை சந்திச்ச ஒரு நடிகர் இல்லவே இல்லை. ஆனா இப்பயும் என் கூட நிக்கிறாங்கன்னா அவங்க வெறும் ரசிகர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கேப் விட்டுட்டு திருப்பி சொல்றாரு, நான் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு. அதனால ஒரு ரசிகன் ஏகேவை எவ்வளவு உயரத்துல வச்சு பாக்குறாரோ அதுக்கு ஒரு படி மேலதான் ஏகே அவருடைய ரசிகரை வச்சு பாக்குறாரு. அதுக்கான ஒரே ஒரு ஆதாரம் சொல்லவா, நடிப்பு என்னுடைய தொழில். நீங்க அதுக்கு வந்து கஷ்டப்படுறீங்க, படத்தை மட்டும் வந்து பார்த்தா போதும். நான் என் வேலையை பார்க்குறேன், என் குடும்பத்தை பார்க்குறேன். நீங்க நல்லா படிங்க, உங்க குடும்பத்தை பாருங்க, சும்மா வந்து படம் மட்டும் பாருங்க. எந்த ஹீரோ சொல்லுவாரு என் படத்தை வந்து பார்த்தா மட்டும் போதும், உன் குடும்பத்தை பாருன்னு தன்னுடைய ரசிகனுடைய குடும்பத்து மேலேயும் ஒரு ஹீரோ அக்கறை இருக்குன்னா அந்த நடிகன் தன்னுடைய ரசிகனை அவனை விட ஒரு படி மேல வச்சு பாக்குறாருன்னு தானே அர்த்தம். இப்ப என்ன ஆண்டா சொல்ல வர அப்படின்னு கோபப்படாதீங்க. ஒவ்வொரு வாட்டி பேசும்போதும் என்ன பண்ணுவேன்னா ரிசர்ச் பண்ணுவேன். எங்க போய் ரிசர்ச் பண்ணுவேன் அப்படின்னா புத்தகங்களை தேடுவேன், இணையதளத்துல தேடுவேன், பத்திரிகைகளை தேடுவேன். ஆனா இந்த வாட்டி எங்க போய் ரிசர்ச் பண்ண தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச எல்லா அஜித் ஃபேன்ஸ்டே போய் கேட்டேன், உனக்கே அஜித் பிடிக்கும், உனக்கே அஜித் பிடிக்கும். எவனுக்கு பதில் தெரியாது, ஆனா ஒரே ஒரு பதில் மட்டும் இருந்துச்சு, மாப்பிள்ள அதெல்லாம் தெரியாரா, ஆனா அஜித் பிடிக்கும்டா அப்படின்னா. ஏன்னா அவங்க யார்கிட்டையுமே வார்த்தைகள் வரல, எல்லாருடைய கண்ணுலையும் மனசுல இருந்து ஒரு உணர்வை நான் பார்த்தேன். இதைதான் அஜித் பல இடங்கள்ல பதிவு பண்ணுவார். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஏன் அஜித் பின்னாடி இவ்வளவு வெறித்தனமா தெரிகிறோம்? ஒரு 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 ரசிகனுக்கு அதிகபட்ச ஆசை என்னங்க இருக்கும், பார்த்து ஒரு போட்டோ எடுத்துட மாட்டோமா? போட்டோ எடுக்க முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் பின்னாடி ஃபாலோ பண்ணல. இப்பதான் அந்த வார்த்தை இங்க சரியா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தைக்கு பேரு அன்கண்டிஷனல் லவ், அளவற்ற வரைமுறையற்ற அன்பு. இந்த வரைமுறையற்ற அன்பு எதையுமே எதிர்பார்க்காம இருக்குல்ல. ஆனா அஜித் உங்ககிட்ட இருந்து ஒன்று எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னா அதை நீங்க செய்யாம விட மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்ககிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நான் எப்படி என்னுடைய படத்தை ஒரு தொழிலா வச்சுட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறேன், என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், எனக்கு ரைஃபிள் கிளப் போக பிடிக்குது, எனக்கு ஏரோ மாடலிங் பிடிக்குது, இதெல்லாம் பண்றேன்ல, அதே மாதிரி நீங்களும் என்னைய ஒரு பார்ட்டா வைங்க. உங்க ஃபேமிலிக்கு, இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் மேல உங்ககிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கறது அவர்கிட்ட இருக்கிற அந்த மெச்சூரிட்டி. அவருடைய படத்துல அதான் சொல்றாரு, ஒருத்தர் மேல இருக்கிற விசுவாசத்துக்காக இன்னொருத்தர் அசிங்கப்படுத்தாதீங்க. யோசிச்சு பாருங்க, ஏகேயோட ஃபேன்ஸ் எல்லாரும் அவர் சொன்ன அந்த வார்த்தை, நான் படிக்கல நீங்க படிங்கன்னு, இன்னொரு ஒரு 20, 10, 15 வருஷம் கழிச்சு கலெக்டரா, டாக்டரா, இன்ஜினியர்ஸா, சயின்டிஸ்டா, அவருடைய மெச்சூரிட்டி லெவலோட அவர் யூஸ் பண்ற அதே லைஃப் ஸ்கில்லோட இருந்தா அது ஏகே ஃபேன்ஸ் கையில இருக்குன்னு சொன்னா கேட்கிற எவனுக்காவது அது கேனத்தனமா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியும் அவரோட மெச்சூரிட்டியும் அவருடைய கொள்கைகளும் அவருடைய வார்த்தையும் அவர் மேல வச்சிருக்க அன்கண்டிஷனல் லவ்வும் இது சாத்தியப்படுத்தும்.